உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மிதுன லக்கண சகோதர சகோதரிகளே, மிதுன லக்கணத்திற்கு மனைவியால் யோகம் அப்படிங்கிற தலைப்பு. மனைவியால் மட்டுமில்லை, இது எல்லோருக்கும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா மிதுன லக்கணக்கார ஆண் பெண் இருவருக்கும் 7ஆம் பாவகம் பொழுது கம்யூனிகேஷன்ஸ், தொடர்பு, கணவன் மனைவி, உறவினர்கள், நண்பர்கள், பார்ட்னர்ஷிப், இவர்கள் மூலம் நம்மளுக்கு எந்த வகையில் ஆதாயங்கள் ஏற்படும். ஏன்னா தன் பயன், தன்னால் தன்னம்பிக்கை. லக்னாதிபதி லக்னத்திலே நிற்கிது. உங்களுக்கு லக்னத்திலே சூரியன் இருக்காரு. சூரியன் பிளஸ் புதன். நம்ம யாரையுமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இங்க சூரியனும் இங்க புதனும் உள்ளவர் எங்க போனாலும் பொழைச்சுக்குவார். ஒரு பேனா மட்டும் இருந்தால் போதும் அந்த காலத்துக்கு. இப்போ ஒரு கம்ப்யூட்டர், செல்ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். இன்னும் லேப்டாப் வச்சுக்கிட்டு உலகத்தையே வித்துருவார். புரியுதுங்களா? அப்படிப்பட்டவருக்கு 7ஆம் பாவம் எப்படி இருக்கும்? முதல்ல கெட்டு இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 7ஆம் பாவாதிபதி இந்த இடத்துல குரு. இது என்னன்னா, இது 2 ஆப்ஷன்ல பார்க்கணும். மிதுன லக்கணத்திற்கு பாதகாதிபதியாகிய குரு 8இல் மறைந்து நீசத்தை பெறுகிறார். நான் பார்த்த வகையில் நிறைய திருமணம் ஆனவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அந்த கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகமா, அல்லது அதனால ஒன்றும் பெரிய பயன் இல்லையா? அப்ப கணவன் அல்லது மனைவி, இந்த ஏழுக்குடையவன் இங்கு இது மாதிரி இருக்கும் பொழுது அவர்களால் பயன் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர, அந்த பாவாதிபதி கெட்டதுனால அவங்களுடைய இல்லற வாழ்க்கை கெட்டு போகவில்லை என்பது என்னுடைய அனுபவம். ஆக ஒரு பாவாதிபதி லக்கணத்திற்கு எதிர்மறையானவராக இருந்து அவர் கெட்டால் தவறில்லை. சரிங்களா? அந்த வகையில் இது போன்று கெட்டு இருந்தால் கெடுதல் இல்லை. இந்த 7ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் மனைவியினுடைய பெயரில், கணவனுடைய பெயரில், அல்லது கணவன் மனைவி கடன்காரராகவோ ரோகம் என்று சொல்லக்கூடிய ஹெல்த் இஷ்யூ உடையவராகவோ இருக்கலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப், நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் செய்து கடைசியில் பிரச்சனையாகி ஒரு பகையை உருவாக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கணவன் மனைவி உறவு வந்துங்க லைஃப் பார்ட்னர். கணவர் கல்யாணம் பண்ணாங்க, அவர் கல்யாணம் பண்ணதுலேருந்தே இன்னும் கடன் தான். அல்லது இந்த மனைவியை கல்யாணம் பண்ணாங்க, அது கல்யாணம் பண்ணதுலேருந்தே ஏதாவது நோய் நொடிகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த திசையும் வந்ததுனா தான் கூடுதலாக அதனுடைய கிரகங்கள் நல்லா வேலை செய்யும். திசையே வரலன்னா அது பாட்டுக்கு அங்கே இருக்கும். அந்த பாவகம் கெட்டு விட்டது. அதனால் நமக்கு பெனிஃபிட் இல்லை. நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். 7ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்தில். இது வெளிநாட்டு கணவன், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மனைவி, ஊரை விட்டு வெளியில் இருக்கக்கூடியவர்னு பொது கான்செப்ட்ல வருது. நம்மளுடைய தலைப்பு மிதுன லக்கணமும் மனைவியால் யோகமும் அல்லது கணவனால் யோகமும். இது யோகம் பங்கமாகிவிடும். பாதகாதிபதி ஒரு இடத்தில் கெடுவது நல்லது. ஆனால் பெருசா விரயங்கள் தானே. அது எப்படி எங்க இருந்தாலும் விரயம் தானே. ஆஃப்டர் மேரேஜ் நிறைய செலவாகுது சார். சம்பாதிக்கிற காசு கூட செலவாயிட்டு இருக்கு, சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த திசையும் நடந்தால் இந்த விரைய செலவுகள் அதிகமாகும். இப்போ உங்க பேர்ல பிசினஸே பண்ணா அது விரைய ஸ்தானத்துல தானே இருக்கு. ஆக எப்பொழுதுமே 7ஆம் பாவாதிபதி 6, 8, 12ஆம் இடத்தில் இருந்தால் அது சார்ந்த பலன்களை அது தரும். அந்த திசை நடக்குமேயானால் அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார், லக்கணத்துக்கு பகைவர் நட்சத்திரமா, நட்பு நட்சத்திரமா, யோகக்காரருடைய நட்சத்திரமானலாம் ஜாதகத்தை பார்க்கும்போது நான் சொன்னால் அப்போ உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளா தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப 7ஆம் பாவாதிபதி லக்கணத்தில், 7ஆம் பாவாதிபதி யாருக்கெல்லாம் லக்கணத்தில் இருக்கிறதோ கணவன் அல்லது மனைவி நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள். இருவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். பார்ட்னரோ உறவினர்களுடன் ஒன்று இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்.
உறவு, நட்பு, கணவன், மனைவி, சமுதாயம், இந்த ஐந்தும் அவருடைய தேசமும் தெய்வீகமும் எனது கண்கள் என்று சொன்னார் அல்லவா, அது மாதிரி பசும்பொன் அவர்கள் அது மாதிரி இந்த ஏழுக்குடையவன் லக்னத்தில் இருந்தால் தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவன், தன்னுடைய நண்பன், தன்னுடைய உறவினன், இது அவருடைய கண்ட்ரோல்ல நல்ல வழிநடத்தக்கூடியதாக அமையும். நீங்க நல்லா பாருங்க. அதே ஏழுக்குடையவன் 2ஆம் இடத்தில் இருந்தால் 7ஆம் பாவாதிபதி 2இல் உச்சம், 10ஆம் பாவாதிபதியும் 2இல் உச்சம். அப்போ திருமணத்துக்கு பிறகு இவருடைய ஸ்டேட்டஸ், சேவிங்ஸ் அது எல்லாமே உயரும். திருமணத்துக்கு பிறகு கணவன் அல்லது மனைவி பெயரில் இடம், வீடு, வாகனங்கள் அதெல்லாமே இவங்க பெயர்ல வாங்குவாங்க. பெயர் தான் 2ஆம் இடம். சரிங்களா? ஏழுக்குடையவன் 3ஆம் இடத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் திருமணத்துக்கு அப்புறம் இந்த சொசைட்டியும் சரி, நண்பர்கள், கணவன், மனைவி அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும் அல்லது அவங்களுடைய முயற்சி இருக்கும். உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் அவங்களிடம் ஒப்படைத்து அவங்க மூலமாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுங்க. அப்போ 100% சக்சஸ். 7-3 இருந்தால் முயற்சியில் வெற்றி. யாரால்? அந்த 7ஆல். 7 என்றால் என்ன? ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், நண்பன், அதே மாதிரி உறவு, சமுதாயம். புரியுதுங்களா? ஏழுக்குடையவன் 4ஆம் இடத்தில் இருந்தால் 7க்கும் 10க்குடையவன் 4இல். பொதுவாக 10ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும். 4ஆம் இடம் வண்டி, வாகனங்கள், வாகன ஃபைனான்ஸு, அதே மாதிரி வியாபாரங்கள், அது ரியல் எஸ்டேட்டு, வீடு கட்டி விற்பனை செய்தல்னு வரும். தலைப்பு நமக்கு யோகம் யாருனால வரும்? அந்த 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனங்கள்லாம் மனைவி பேரில் சைட் போடுறாருன்னு வைங்க. ஏழுக்குடையவன் 4இல். கணவன் பேரில் சைட் போடுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னா 100% வெற்றியை தரும். 7ஆம் பாவாதிபதி 5இல். இது கணவன் அல்லது மனைவியை காதலிக்கக்கூடியது. ஏழுக்குடையவன் 5இல் இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள் அவங்கள லைக் பண்ணுவாங்க, தேடி போய் அவங்கள விரும்புவாங்க, நட்புக்காக நிறைய செலவு செய்வாங்க, சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை செய்வாங்க. 7-5இல் இருந்தால் கணவன் அல்லது மனைவியினால் இவர்களுக்கு உபதேசம், இவங்களுக்கு அறிவு கண்ணை திறப்பது, ஐடியாக்கள் கொடுப்பது, இவங்களுடைய மூளையை பிரெயின் வாஷ் பண்றதெல்லாம் அந்த 7-5இல் இருக்கிறவங்கலாம் இருக்கும். 7க்குடையவன் யாருக்கெல்லாம் 5இல் இருக்கோ நல்லது. ஏன்னா உங்களுடைய அறிவு கண் விசாலமாக திறக்கப்படுகிறது. 7ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்திலேயே இருந்தால், ஏழுக்குடையவன் 7இலேயே இருந்தால் உங்களுக்குன்னு உறவு, நட்பு, உங்களுடைய கணவர் அல்லது மனைவி, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியவங்களாக அமைவாங்க. 7ங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆக ஏழுக்குடையவன் 7இல் இருப்பது நமக்கு நல்லது. 7ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்தில், நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு நல்ல வேலை கிடைச்சது, நான் வெளிநாடு போனேன், அதே மாதிரி இந்த கணவன் அல்லது இந்த ஃப்ரெண்ட்ஷிப், என் நண்பன் தான் எனக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்தான், அவனால தான் இன்னைக்கு நான் நல்ல பெனிஃபிட்டபுளாக இருக்கேன், எனக்கு அந்த திசையும் நடந்தது குரு திசை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். 7-9ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ப்ரமோஷன், மேன்மை, பதவி உயர்வுக்கு இவர்கள் ஒரு காரணம். மேரேஜ் பண்ண உடனே நிச்சயமாச்சு சார் எனக்கு பதவி உயர்வு கிடைச்சதுங்க, நிறைய காதலை கேட்டிருக்குமே, அப்போ அந்த திசையும் நடக்கணும். எப்போ 7ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறதோ நண்பன், உறவினர், மனைவி, கணவன் அவர்களை உங்களுடைய கர்மா, தொழிலை தீர்மானிக்கிறார்கள் அல்லது அவங்களுடன் இணைந்து நீங்கள் செயல்படுவீர்கள். ஏழுக்குடையவன் 10இல் இருப்பது ஒரு நல்ல விஷயம். இந்த லக்கணத்திற்கு 10க்குடையவன் 10ஆம் இடத்திலே இருப்பது இன்னும் நல்ல விஷயம். ஏழுக்குடையவன் 11ஆம் இடத்தில் இருப்பது, அப்போ இந்த சொசைட்டி, கம்யூனிகேஷன்ஸ், இந்த நட்பு வட்டாரங்கள், இந்த குடும்பம், இந்த மனைவி, இந்த கணவன், அவங்களால நமக்கு லாப மேன்மைகள் ஏற்படுகிறது.
அப்போ அவங்களுடைய திசை நடக்கணும். அந்த குரு திசை நடந்தாலும் உங்கள் லக்னம் அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி சூரியன் புதன் இருந்ததுன்னா அதை அற்புதமாக நீங்கள் எடுத்து செல்லலாம். ஜோதிடம் என்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி நான் படிக்க ஆரம்பித்தேன். படிச்சுட்டு இந்த பல நூல்களில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் படித்தேன். அது இப்போ எல்லாமே நடையோடு இருக்கும், பாடல்களாக இருக்கும். அந்த பாடல்கள்லாம் வந்து இவங்களோட இவங்க சேர்ந்துருந்து அவங்களோட அவங்க சேர்ந்துருந்தா இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்லாம் இருந்ததெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது மாதிரி எனக்கு ஒத்து வரல. நான் பாவகங்களோட தொடர்பு படுத்தி பார்த்தேன். ஏன்னா மனிதன் தான் பாவகம், கிரகங்கள் ஆகாயத்தில், பாவகம் என்பது பூமி, பூமிக்கு மேல் நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்போ நம் லக்னத்தை வைத்து கொண்டு தான் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்க்குறோம். அப்போ அதை நான் ரிசர்ச்சும் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது முனைவர் பட்டத்திற்கு. ஆக ஒரு விஷயங்களை ஆய்வு செய்யும் பொழுது எந்த அளவுக்கு உண்மை என்பது வெளியே தெரிய வரும். அப்போ மிக எளிதாக முதலில் ஒரு பாவாதிபதி நமக்கு எங்கு இருக்கிறது, இந்த 7ஆம் பாவாதிபதி நமக்கு கெட்டு விட்டால் அப்போ கணவன் மனைவி சண்டை, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்பப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஏமாத்திட்டே இருக்கிறான் சார், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணோம் நஷ்டம், இந்த சமுதாயமே எனக்கு எதிராக செயல்படுது சார், யாரு கூட எந்த உண்மையை என்னால் சொல்ல முடியல, அவன் போய் எங்க திரிச்சு விட்டுறான். இதெல்லாம் யாருக்கு வருது? 7ஆம் பாவாதிபதி கெட்டிருந்தால் நாம் வீட்டை விட்டு வெளியில் வரும்பொழுது பேண்டேஜ் வாங்கி வாயில் ஒட்டிட்டு வந்துடணும். எந்த உண்மைகளையும் சொல்லக்கூடாது, கமுக்கமாக இருக்கணும். இதெல்லாம் நிறைய வாங்க சொல்லித்தரேன். இந்த மிதுன லக்கணக்காரர்கள், மிதுன லக்கணமும் நீங்கள் என்ன ராசியோ அதுவும் ரெண்டுமே பிளேலிஸ்ட்டு மொத்தம் 100 வீடியோஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு உங்களுக்கு எப்படியும் 50 வீடியோ கிடைக்கும். சரிங்களா? மிதுன லக்கணம் அப்படின்னா அதுக்கு 50 வீடியோ. என்ன ராசி? துலாம் ராசி, அதுக்கு ஒரு 50 வீடியோ. 100ல் ஒரு 50வது நல்ல விதமாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். தேவைப்படக்கூடியவர்கள் 9842208655 இதில் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உடனடியாக அனுப்பி வச்சிடுறேன். அடுத்தது, இந்த மிதுன லக்கணத்திற்கு 7குடையவன் 8குடையவன் பரிவர்த்தனையாகி இருந்தால் எப்படி இருக்கும்? மிதுன லக்கணமும் பரிவர்த்தனை யோகமும் அப்படிங்கிற வீடியோ தான் அடுத்தது வரப்போகுது. அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி சிக்கலான அமைப்பில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த சொசைட்டியை குற்றம் குறைகளை சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஆக நம்ம இன்னொரு வீடியோ மிதுன லக்கணத்தினுடைய பரிவர்த்தனை வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.